நான் இருக்க வரை உங்களுடைய பதவியை டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன். தலைவர் காமராஜர் உறுதி கொடுத்த காரணத்தினால்தான் அன்னைக்கு திமுக ஆட்சி நேசிருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் இறக்கு வரையில் எமர்ஜென்சில திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை. திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று பேசிய பேச்சை இந்த உண்ணாவிரத கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. காமராஜர் விவசாய புரட்சிக்காக அணைக்கட்டுகள் கட்டாமல் தூங்க மாட்டார் என்பதுதான் சரித்திரம். கல்வி புரட்சிக்காக ஏழை மக்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் தூங்க மாட்டார் என்பதுதான் சரித்திரம். அதுபோல தொழில் புரட்சியில் அனைத்து தமிழக மக்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக தொழில் கூடங்களை அமைத்து தொழில் புரட்சி செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தொழில் கூடங்களை அமைக்காமல் தூங்க மாட்டார் என்பதுதான் தமிழக மக்களின் மனத்தில் உள்ள இயல்பான நிலை. அதை திரித்து கூறிய திருச்சி சிவாவின் பின்னணியில் உள்ள திமுக தலைமையை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. திருச்சி சிவாவின் பேச்சுக்கு திமுகவின் தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். திமுக தலைமை பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து சமுதாய மக்கள்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல பெருந்தலைவர் என்றால் காமராஜர் என்றால் காங்கிரஸ், காங்கிரஸ் என்றால் காமராஜர். அகில இந்திய அளவில் 2 பிரதமர்களை உருவாக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை படித்து பேசிய திமுகவை கண்டித்து ஒரு அறிக்கை கூட விடாத தமிழக காங்கிரஸ் தலைமையை கண்டிக்கின்றோம். தமிழகத்திற்கு காங்கிரஸ் செத்து போச்சு, தமிழக காங்கிரஸ் செத்து விட்டது. அதனால் அகில இந்திய தலைமை காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத கூட்டம் முடிவெடுத்திருக்கின்றது. இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்களையும் நாடார் சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி அண்ணா அறிவாலய முற்றுகை போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். எங்கள் கோரிக்கையை செவிசார்க்கவில்லை என்றால் திமுக தலைவர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் கூறும்பொழுது இந்த பிரச்சனைக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் தான் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நீங்கள் உங்கள் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று இந்த உண்ணாவிரத கூட்டத்தின் மூலமாக தெரியப்பட்டுள்ளது. என்னுடைய பெயர் பத்மநாபன். நான் பெரம்பூர் நாடார் சங்கத்தின் தலைவர். இப்போ இந்த போராட்டம் என்பது திருச்சி சிவா அவர்களை கண்டித்து நடக்கின்ற போராட்டம் மட்டுமல்ல, இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தையும் கண்டித்து தான் அந்த போராட்டம். அதாவது திருச்சி சிவா இந்த தகவலை இந்த பேசியதை அவர் மன்னிப்பு கேட்கின்றாரோ இல்லையோ, இந்த அரசாங்கம் அதாவது திமுக தலைமை உடனடியாக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். திருச்சி சிவாவின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். திருச்சி சிவாவை மாநிலங்களவை உறுப்பினர்களிலிருந்து எடுத்திருக்க வேண்டும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும் திருச்சி சிவா. அப்படி என்றால்தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். காமராஜரை பற்றி பேச தகுதியே இல்லாதவர்கள். அதாவது காமராஜரை போன்று ஒரு அற்புதமான மனிதரை நாம் பார்க்க முடியாது. யாராவது காமராஜரை போன்று நான் ஒரு அற்புதமானவன் என்று யாராவது தங்களை நிரூபித்துக் கொள்ள முடியுமா? நிரூபித்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதர்கள் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. அது எந்த கட்சி என்று நான் சொல்ல வரவில்லை. அதாவது இந்த தமிழகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எங்கேயாவது ஒரே ஒரு சென்ட் இடம் அவர் வாங்கி வச்சிருக்காருன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. அந்த அளவு தன்னுடைய
வாழ்நாள் பயணத்தை மிக அற்புதமாக உத்தமமாக செய்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா பேசியதை நாம் கண்டிக்கின்றோம். ஒருவேளை திருச்சி சிவாவை நாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் கூட திருச்சி சிவா 1 மணி நேரம் தலைகள் நின்று மன்னிப்பு கேட்கணும். 1 மணி நேரம் தலைகளை நிற்கணும். திருச்சி சிவா நின்று மன்னிப்பு கேட்டால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாய் மூலியமான திருச்சி சிவா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான வார்த்தைகள். அவர் இதே போன்று காமராஜை பற்றி யாரும் பேச முன்வரக்கூடாது. எப்படி அதாவது நான்லாம் வெறி பிடிச்சு காங்கிரஸ்ல இருந்தவன், வெறி பிடித்து காங்கிரஸில் இருந்தவன் நான். ஆனால் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே நிற்கிறேன்னா காங்கிரஸில் காமராஜர் மீது ஒரு பற்றுதலே இல்லாத ஒரு காங்கிரஸாக தான் நினைக்குது. ஓட்டு கேட்கறது கூட காமராஜர் படம் போட்டு ஓட்டு கேட்காத ஒரு நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குது. போட்டால் ஒரு சின்ன தூண்டு ஒரு போட்டோ போட்டு ஓட்டு கேட்குறாங்க. இது எதுக்கு? பெருந்தலைவர் காமராஜர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்படுறதுக்கு இதுவா? காமராஜருடைய சேவையை பாராட்டுகின்ற நிலை இன்னைக்கு காங்கிரஸையும் இல்லை. ஆக காங்கிரஸை விட்டு இன்னைக்கு பலர், என்ன கூட இருந்த நண்பர்கள் பலர் விலகி நிற்கிறாங்க. ஆக ஒரு அற்புதமான மனிதரை நாம் என்றைக்குமே மனசு வச்சுருக்கணும். மனசில் வச்சு செயல்பட்டால் தான் நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு நேரு இருக்கார். காமராஜர் 6வது வரை படித்தவர் தான். ஆனால் நேரு இருக்கார், நேரு இருந்தார். நேரு பாராட்டலாம் படித்தவர். ஆனால் அவருக்கே ஏதாவது ஒரு தொல்லைகள் வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே காமராஜர் தான் கூப்பிடுவார். காமராஜர் கூப்பிட்டு ஒரு சந்தேகம் கேட்பார். அவன் காமராஜர் சில அறிவுரைகளை சொல்லிட்டு வருவார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் தான் நேரு இருந்தார். அந்தளவு ஒரு அற்புதமான மனிதர். அதாவது நம்ம நாட்டு மேலே நடந்த ஒரு போரில் அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்க ஒரு 500 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க. நேரடியாக காமராஜர் நேரடியாக போனார், போய் பார்த்தாரு. எல்லா இராணுவ அதிகாரிகளையும் பக்கத்தில் குண்டுலாம் உழுது. அந்த இராணுவ அதிகாரிலாம் கூப்பிட்டு கேட்டார், ஏன் அவன் இவ்வளவு வேகமாக உள்ளே வந்துட்டான், நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா இங்கே நம்ம பாதுகாப்பு கம்மியாக இருந்துச்சு, அவன் உள்ளே வந்துட்டாங்க. உடனே சொன்னார், அவன் பாதுகாப்பு எங்கே கம்மியாக இருக்குது? உடனே இந்த இடத்துல எல்லாம் அவன் பாதுகாப்பு கம்மியாக, அங்கே நம்மளால அனுப்பு சொல்லி அங்கே நம்ம ஆட்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 700 அதாவது 70 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போயிட்டாங்க. அதன் பிறகு அவன் சமாதானத்துக்கு வந்தான். அந்தளவு ஒரு அற்புதமான மனிதரை நாம் பார்ப்பது கடினம். ஒரு 10 வயது சிறுவனாக இருந்த காமராஜர் அப்போ இந்த விருதுநகரில் ஒரு ஏதாவது கோயில் யானை மிரண்டு ஓடி வருது. அப்போ எல்லாருமே விருதுநகரே பயந்து ஓடுது. அப்போ இந்த சிறுவன் பார்த்துட்டு நிறைய கோயிலில் ஓடினான். அங்கே ஒரு சங்கிலி கிடந்துச்சு. அந்த சங்கிலி தூக்கி கொண்டு அந்த யானைக்கு முன்னே போட்ட உடனே அந்த யானை அப்படியே அடங்கிச்சு. அந்தளவு கூரிய புத்தி உள்ளவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதாவது யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண வேண்டும் என்று நினைத்தவரும் காமராஜர் இல்லை. ஒரு முறை அவருடைய சகோதரியுடைய மகன் மீது ஒரு கேஸ் வருது. அப்போ கக்கன் போலீஸ் அமைச்சர். அப்போ கக்கன்னு கிட்ட அங்கே போலீஸ்காரங்களாம் அங்கே இருக்கிற எஸ்ஐலாம் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் என்ன பண்ணுறது, காமராஜருடைய சகோதரி பையன் பேரில் இந்த கேஸ் வருது. உடனே அவர் சொன்னார், அவன் மட்டும் நடவடிக்கை எடுக்கணும், மிச்சர் எல்லாமே நடவடிக்கை எடுங்க. கக்கன் ரொம்ப நேர்மையான ஆளால் காமராஜருடைய சகோதரி பையனாச்சேன்னு சொல்கிறாரு. உடனே இந்த தகவல் காமராஜருக்கு போகுது. உடனே கக்கனை கூப்பிட்டு திட்டுறாரு, அவன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லு, அவன் எல்லாருமே எடுக்கிற நடவடிக்கை அவன் மேலேயும் எடுக்கணும் என்று தன்னுடைய சகோதரியின் மகன் மீதே நடவடிக்கை எடுக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த அளவு ஒழுக்கமானவர், உத்தமமானவர். அந்த காமராஜர் மீது இதே போல ஒரு பழிகள்லாம் சொல்லச்சில கூப்பிட்டு 2 அரையணும் போல இருக்கு சொன்னவங்க பேரில். இருந்தாலும் நம்முடைய
இது அதை மறைக்க வேண்டாம். அதை உண்மையிலே இளைஞர்களை தூண்டிவிட்டால் இளைஞர்கள் மத்தியில் வந்து உள்ள போக முடியாது, அந்த அளவில் ஒரு சூழ்நிலை. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலை, போய் பார்க்கட்டுமே. ஆக அந்தளவு ஒரு சூழ்நிலையை இன்று சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கின அந்த திருச்சி சிவா மீது உடனடியாக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இன்னும் இந்த போராட்டம் வலுப்பெற்று கொண்டே இருக்கும். எப்படி இன்று காங்கிரஸ் அழிந்ததோ அதை ஒரு திமுகவும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த உறுதியோடு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.